கும்பம். கும்ப ராசி நேயர்களே, குரு பயிற்சி 2024 உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். இவ்வளோ நாளாக அலைச்சலில் பெரிய பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு மன நிம்மதி இல்லாமல் சுற்றி கொண்டு இருந்த கும்பராசிக்காரர் எல்லோருக்கும் இப்பொழுது மன சந்தோஷம் இருக்கும். 3லேருந்து 4வது பாவத்துக்கு குரு பகவான் வருகிறார். குரு பகவான் 4வது பாவத்தில் வந்தால் கர்மஸ்தானத்தை 10வது பாவத்தை பார்க்கிறார், 12வது பாவத்தை பார்க்கிறார். 10ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுது செலவுகள் குறையும், வேலைகள் நல்லா நடக்கும், வீண் அலைச்சல்கள் குறையும் என்று சொல்லுவேன். ஏனென்றால் 12வது பாவத்தை குரு பார்த்தால் வீண் செலவுகள் அதிகமாக இருக்காமல் பார்த்துக்கொள்ளும். தேவை உள்ள செலவுகள் மாத்திரம் பண்ணுவீங்க. விரோதிகள் குறைவார்கள். உங்களை பல பேர் முட்டாள் என்று சொன்னார்கள். உங்கள் வாரிசுகள் உங்கள் பேச்சை கேட்கவில்லை. வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது மன சந்தோஷமும் வீட்டில் சந்தோஷம் இருக்கும். உங்கள் வாரிசுகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் என்று சொல்லலாம். உங்கள் கணவன் மனைவி உறவில் இருக்கின்ற பிரச்சனைகளும் குறையும். சில பேர் வீட்டில் சண்டை நடந்து கொண்டே இருக்குது. ஏன்னா இதில் விசேஷமாக பெண்களுக்கு நான் சொல்லுவேன், 3ஆம் பாவத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்களை கெடுத்துடுச்சு என்று சொல்லுவேன். வீட்டில் எப்பொழுது பார்த்தாலும் இவ வேலை செய்ய மாட்டேன்றா, வடை சரியாக சுடலை, அதை சரியாக செய்யலை, இந்த மாதிரி வீணான பிரச்சனை இருந்திருக்கு. இப்பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. பரவாயில்ல, இப்போ நல்லா கற்றுக்கிட்டாங்க, நல்லா செய்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேரை வாங்கி விடுவீர்கள். வியாபாரிகளுக்கு நல்ல காலம். வெளிநாட்டு வியாபாரத்தில் இருக்கிற இவ்வளோ நாளாக இருந்த நஷ்டம்லாம் குறைஞ்சி சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் அரசியலில் இருந்தால் இப்பொழுது கொஞ்சம் மன நிம்மதி இருக்குது என்று சொல்லுவேன். ரொம்ப பெரிய பதவி இருக்காது, ஆனாலும் மன நிம்மதி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பணம் வந்து சேரும் என்று சொல்வேன். கலைஞர்களுக்கு இப்பொழுது புது புது வேலை வாய்ப்புகள் உருவாகிற காலம் என்று சொல்லலாம். படிக்கிற வாரிசுகளுக்கு இந்த குரு பயிற்சி நன்மையை கொடுக்கும். ஏனென்றால் படிக்கிற நேரத்தில் இருக்கின்ற சுகம் வந்து இப்பொழுது இருக்கும். அதனால் படிக்கிற நேரத்தில் இந்த சுகம் இருக்கும்பொழுது நல்லா படிப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். பாருங்கள், வயதானவர்களுக்கு நோய் நொடி இப்பொழுது குறையும் என்று சொல்வேன். ஏனென்றால் சனி பகவானுடைய பிரச்சனை இருந்தாலும் நோய் குறையும். குரு பகவான் மாறினால் பல பிரச்சனைகள் நோய் நொடி எல்லாமே குறையும். எல்லோருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளே அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும். வியாழக்கிழமை அரச மரம் அல்லது வாழை மரத்துக்கு ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். அதுக்கப்புறம் முடிஞ்சால் பூந்தி லட்டு, ஸ்வீட் பூந்தி லட்டு, பூந்தி அல்லது வெல்லத்தை தானமாக கொடுக்க வேண்டும். யாருக்காவது கொடுங்க, உங்கள் இஷ்டம், யாருக்கு கொடுக்கணுன்னு இருக்கோ அவர்களுக்கு கொடுங்க. ஏழை கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், கோயிலில் கொடுக்கலாம், பசுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் கும்பராசிக்காரர்கள் எல்லோரும் இந்த குரு பயிற்சியில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.